வணக்கம் நண்பர்களே, இது நம்மளோட மூணாவது ப்ராக்டிஸ் செட். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து ஏப்ரல் மந்த் ஆர் மே மந்த், ஏப்ரல் டு மேல நடக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் செட் தான் இந்த சீரீஸ். ஸோ இதில் முக்கியமான ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் குரூப் டியோட கொஷின் பேப்பர் தான் இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், வேறு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்க ரேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆல்ஃபா ரேவா, பீட்டா, காமா, எக்ஸ்ரே. இதுல நெகட்டிவ்லி சார்ஜ் எது? ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்னாலே அது பாசிட்டிவ் சார்ஜ் உடைய ஒரு ரே. அண்ட் தென் காமா வந்து நியூட்ரல். ஸோ அது பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. அண்ட் தென் பீட்டா இஸ் நெகட்டிவ் சார்ஜ். பீட்டாக்கு தான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். அடுத்து, which of the following in biology is the energy currency of cells? Energy currency of cells. அதிகமா எனர்ஜி எதிலிருந்து கிடைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ATP. ஓகேங்களா? ATPல இருந்து தான் வந்து அதிக எனர்ஜி கிடைக்கப்படுது. அதுதான் வந்து எனர்ஜி கரன்சி ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. In the stem of a plant, respiration and breathing takes place through which part? So, plant oda stem பகுதியில respiration and breathing process எதன் வழியா நடக்குது, எந்த பார்ட் வழியா நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லென்டிகல்ஸ், ஸ்டொமேட்டோ, ரூட் ஹேர், ஏர் டியூப்ஸ். இதுல எந்த பார்ட்ல பிளான்ட்டோட எந்த பகுதியில இருந்து ரெஸ்பிரேஷன் அண்ட் பிரீத்திங் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லென்டிகல்ஸ்ங்கிற பகுதியில இருந்து தான் வந்து ரெஸ்பிரேஷன் அண்ட் பிரீத்திங் ப்ராசஸ் நடக்குது. Which of the following animal has 3-chambered heart? Pigeon, lizard, fish, lion. ஸோ எந்த ஒரு விலங்குக்கு ஹார்ட்ல வந்து 3 சேம்பர். ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து நமக்கு 4 சேம்பர் இருக்கும். அது மாதிரி 2 சேம்பர், 3 சேம்பர் அண்ட் 4 சேம்பர்ஸ்லாம் என்னென்ன விலங்குகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அனிமல்ல கிவன் ஆப்ஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் லிசார்டுக்கு 3 சேம்பர்ட் ஹார்ட். லிசார்டுக்கு 3 சேம்பர் ஹார்ட் இருக்கு. நேம் தி அயான்ஸ் பிரசன்ட் இன் சோடியம் ஆக்சைடு காம்பவுண்ட். சோடியம் ஆக்சைடு காம்பவுண்ட்ல இருக்க அயான்ஸ் என்ன அயான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் அயான்ஸும் இருக்கும், ஆக்சைடு அயான்ஸும் இருக்கும். ஸோ போத் A and B தான் வந்து ஆன்சர். சோடியம் அயானும் இருக்கும், ஆக்சைடு அயானும் இருக்கும். When does lunar eclipse occurs? ஸோ சந்திர கிரகணம் எப்போ நடக்கும், எந்த கண்டிஷன்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சன்னுக்கும் மூணுக்கும் இடையில எர்த்து வந்துச்சுன்னா அப்ப சந்திர கிரகணம் நடக்கும். சன்னுக்கும் மூணுக்கும் நடுவுல எர்த், SEM. அடுத்து சோலார் எக்லிப்ஸ். சோலார் எக்லிப்ஸ் எப்ப நடக்கும்னு பார்த்தோம்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவுல மூன் வந்துச்சுன்னா அப்ப சோலார் எக்லிப்ஸ் நடக்கும். ஸோ மூன் கம்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த். மூன் கம்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ லூனார் எக்லிப்ஸ் பார்த்தோம்னா SEM, அதாவது எர்த் கம்ஸ் பிட்வீன் சன் அண்ட் மூன். சோலார் எக்லிப்ஸ்ல மூன் கம்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த். Transportation of food in plants takes place through which part of the plant? ஸோ ஒரு பிளான்ட்டோட ரெண்டு முக்கியமான கேள்விகள் பார்த்தோம்னா அது ஃபுட்டை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, அதே மாதிரி வாட்டர் அண்ட் மினரல் கண்டென்ட்டை எதன் வழியா டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஒரு பிளான்ட்டோட பார்ட்ல எந்த பகுதியில் இந்த ரெண்டு ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப கேட்குறாங்க.
ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபுட்டு எதன் வழியாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது பார்த்தோம்னா ஃப்ளோயம் வழியாக தான் வந்து ஃபுட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. உணவு போக்குவரத்துலாம் வந்து ஃப்ளோயம் வழியாக இருக்கும். அண்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து ஜைலம். ஜைலம்ல வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் வந்து ஃப்ளோயம் வழியா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து ஜைலம் வழியா. Which salt is used as a raw material for making a large number of useful chemicals in industry. ஸோ இந்த 4 சால்ட்ல எந்த சால்ட் அதிகமாக காமனாக யூஸ் பண்ணக்கூடியது இண்டஸ்ட்ரி சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் இண்டஸ்ட்ரி சைடில். ஓகேங்களா? அடுத்து, ஆஃப்டர் wound or cut in a body, blood coagulates through which constituent of blood? WBC, RBC, platelets, plasma. ஸோ நமக்கு காயமோ இல்லை வெட்டுக்காயம் அப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ரத்தம் வந்து உறைஞ்சி போகிறது எதனால், எதன் காரணமாக வந்து ரத்தம் சீக்கிரமாகவே நமக்கு உறைஞ்சி போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிளேட்லெட்ஸ் காரணமாக தான். பிளட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்க பிளேட்லெட்ஸ் காரணமாக தான் நமக்கு காயம்பட்டு ரத்தம் வெளியே வந்து கொஞ்ச நேரத்திலே, ஒரு சில நிமிடத்திலே வந்து பிளட் வந்து கோஆகுலேட் ஆகிடும், உறைஞ்சி போயிடும். அடுத்து, name the salt when on dissolving in water give an acidic solution. So salt plus water gives acidic solution. ஸோ இது எந்த வகையான சால்ட்? ஸோ பொட்டாசியம் குளோரைடா, அமோனியம் குளோரைடா, சோடியம் கார்பனேட், சோடியம் அசிட்டேட். இதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியம் குளோரைட். அமோனியம் குளோரைட் NH3Cl. NH3Cl தான் வந்து வித் வாட்டரோட ஆசிடா ஃபார்ம் ஆகும். ப்ளீச்சிங் பவுடர் இஸ் ஃபார்ம்டு பை ட்ரீட்டிங் குளோரின் வித் விச் கெமிக்கல் காம்பவுண்ட்? குளோரினோ எந்த ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஜாயின் பண்ணால் நமக்கு ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும்? ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் குளோரின் சேர்ந்தா நமக்கு ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் ஓட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் ஹைப்போக்ளோரைட். calcium hypochlorite. And bleaching powder formula CaClO twice. So நமக்கு calcium hydroxide calcium hydroxide plus chlorine ஓட சேர்ந்தா bleaching powder கிடைக்குது. அதோட ஃபார்முலான்னு பார்த்தோம்னா CaClO twice. Clear? What do you mean by blood moon? blood moon எப்ப occur ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா it is a total lunar eclipse with a deep red glow. so சந்திர கிரகணம் தான், பட் அந்த டைம்ல டீப் ரெட்டா வந்து தெரியும். ஓகேங்களா? அதுதான் வந்து blood moon அப்படின்னு சொல்றோம். when blood is forced into the artery, wave-like expansion takes place, is called as heartbeat, pulse, flow, ticking. so நம்ம ஆர்டரியில blood வந்து என்டர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு வேவ் பேட்டர்ன்ல என்டர் ஆகும். அந்த வேவ் பேட்டர்ன்ல என்டர் ஆகுறத நாம என்னவா தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பல்ஸா தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த வேவ் பேட்டர்னை வந்து பல்ஸ் அப்படின்னு சொல்றோம். Which of the following is a large blood vessel that carries blood away from the heart? So artery ஆகட்டும், capillaries, veins, இதுல எதுவா இருந்தாலும் சரி towards the heart and away from the heart எந்த capillary எந்த veins லாம் வந்து செயல்படுது
அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த ஆர்டரி, வீன்ஸ், கேபிலரிஸ் வராது, வீன்ஸ். ஓகேங்களா? ஆர்டரி, வீன், இதுல எந்தெந்த ஆர்டரி பிளட் வந்து ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போகுது அண்ட் பிளட்ல இருந்து எது மற்ற ஆர்கன்ஸ்க்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல லார்ஜ் பிளட் வெசல் தட் கேரிஸ் blood away from the heart எது அப்படின்னு பார்த்தோம்னா veins. Which of the following is not a member of the vitamin B complex? So vitamin B complexல எது சேராது அப்படின்னு பார்த்தோம்னா thiamina, riboflavin, folic acid, ascorbic acid. So answer is ascorbic acid. Ascorbic acid வந்து vitamin B complexல சேராத வகை. So ascorbic acid vitamin C. Vitamin C ஓட தான் வந்து ascorbic acid சொல்லுவோம். Fungi or plants that lack in which of the following? Fungi or plants that lack in which of the following? Oxygen, carbon dioxide, chlorophyll, nitrogen. இதுல எது ஃபங்கைக்கு இல்லாத ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா chlorophyll. Chlorophyll வந்து ஃபங்கைல இல்லாத ஒன்று. Which blood vessel have the smallest diameter? So blood vessel எடுத்துட்டோம்னா அதுல smallest diameter இதான் டயான்னு சொல்லுவோம். அதுல எது ரொம்ப சின்னது அப்படின்னு பார்த்தோம்னா capillaries. Capillaries தான் ரொம்ப smallest diameter. Which organ of the body produces the fluid known as bile? So bile produce பண்ற organ எது? Liver, pancreas, gallbladder, kidney. Bile secrete பண்ற organ வந்து liver. Liver தான் வந்து answer, கல்லீரல். Who is known as the father of modern chemistry? Colway, Hohler, Anthony Lavoisier, Pasteur. So இதுல யார் வந்து father of modern chemistry அப்படின்னு பார்த்தோம்னா Anthony Lavoisier. Anthony Lavoisier. Who is the inventor of atomic theory? Atomic theory invent பண்ணது யாரு? John Dalton. John Dalton தான் வந்து atomic theory invent பண்ணவரு. Nucleon is the name which is employed for which pair? So nucleonங்கிறது வந்து ஒரு combination. Electron proton, proton neutron, electron neutron, meson neutron. இதுல எந்த வகையான காம்பினேஷனை நாம நியூக்ளியான் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். புரோட்டான் அண்ட் நியூட்ரானை தான் வந்து நியூக்ளியான் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட காம்பினேஷன் தான் வந்து நியூக்ளியான்னு சொல்லுவோம். ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி ஆஃப் வாட் டைப் ஆஃப் சார்ஜ்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நம்ம வந்து ரேஸ் பத்தி பார்த்தோம். அதுல காமா, பீட்டா, ஆல்ஃபாலாம் இருந்துச்சு. ஸோ இதுல வந்து ஆட்டமை பத்தி, ஆட்டம்க்கு வந்து என்ன சார்ஜ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆட்டம்க்கு வந்து நியூட்ரல் சார்ஜ். ஆட்டம் இஸ் நியூட்ரலி சார்ஜ். The atomic properties depend upon which thing? Atomic properties. So atomic propertiesனா நார்மலா நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் எதை பொறுத்து அமையும்னு பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் எதை குறிக்குதுன்னா அதுல பிரசன்ட் ஆயிருக்க புரோட்டான்ஸை குறிக்குது. ஒரு எலிமெண்ட்ல இருக்க புரோட்டான்ஸை குறிக்குது. அதே மாதிரி மாஸ் நம்பர் வந்து ஒரு எலிமெண்ட்ல இருக்க புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ இதுக்கு பிஃபோர் கொஸ்டினே பார்த்தோம், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் சேர்ந்தது தான் நியூக்ளியான். அட்டாமிக் நம்பர் எந்த சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இசட். மாஸ் நம்பர் ஏ. ஸோ ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா சே எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எந்த இடத்துல மாஸ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா மேலே மாஸ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அண்ட் கீழே வந்து அட்டாமிக் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கலாம். கார்பனோட மாஸ் நம்பர்னு பார்த்தோம்னா 12, அட்டாமிக் நம்பர் வந்து 6. ஸோ அட்டாமிக் நம்பர்னா number of protons, mass number na number of protons plus neutrons. So
So atomic property depends on number of protons in the nucleus. Who is the inventor of radioactivity? Radioactivity யார் கண்டுபிடிச்சாங்க? மேடம் கியூரி, ஐரின் கியூரி, ஹென்ரி பேக்வெல், ரூதர்ஃபோர்ட். இந்த 4 பேர்ல யார் இன்வென்டர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா ஹென்ரி பேக்வெல். ஹென்ரி பேக்வெல் தான் வந்து ரேடியோ ஆக்டிவை கண்டுபிடிச்சவர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.